இப்போது ஐபிஓவில் மிஸ் பண்ணவங்க எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஹை டிமாண்ட் வந்து பைக் இருக்குன்னா அப்போது நிறைய பேர் ஆர்டர்ஸை ஃபில் பண்ணுவாங்க. செல் பண்ணுறவங்களோட பை ஆர்டர்ஸ் நிறைய இருந்தால் அது டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஓப்பன் ப்ரைஸிங் வந்து 76 rupees மேலே கூட போகும். ஃபார் ரியல் டைம் எக்ஸாம்பிள், ஜொமேட்டோ வந்து 76 rupees லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டியூ டு ஹை டிமாண்ட் 126 பர் ரேஞ்சில் அது ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஐபிஓவில் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அது ஒரு நாள் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பனுக்கு அப்புறம் அது வந்து ஒரு செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த செகண்டரி மார்க்கெட்டில் வாங்குற காசு எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் பிட்வீனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கணும், விற்கணும். அதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷன் மூலயமா நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு ப்ரோக்கர்கிட்ட ஒரு கம்பெனி நான் பிக் பண்ணி அதை நல்லா அனலைஸ் பண்ணி இதுக்கு ஃபியூச்சர் க்ரோத் இருக்குது, நான் அதை வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 120 rupeesக்கு ஒரு ஷேரை நான் பை ஆர்டரை போடுறேன். என்னுடைய ஆர்டர் டீட்டெயில்ஸ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலயமா ப்ரோக்கர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதே 120 rupeesக்கு ஒரு ஷேர் யார் விற்க ரெடியாக இருக்காங்களோ டீட்டெயில்ஸை மேட்ச் பண்ணி திருப்பி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்கள் ப்ரோக்கருக்கு சென்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ப்ரோக்கர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க.